ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி மாலிகுல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணிப்போம். இங்க வந்து ஒரு மாலிகுல் வந்து இருக்குது, இப்போ இன்னொரு மாலிகுல் வந்து இருக்குது. இந்த ரெண்டு மாலிகுலுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ராக்ஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நமக்கு என்னன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். ஓகேவா? அப்போ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ வேன் டர் வால்ஸ், ஓகே. ஸோ வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் அட்ராக்ஷன். ஓகே. ஸோ டைபோல் அட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே. ஸோ 3 டைப் ஆஃப் வந்து அட்ராக்ஷன் வந்து இருக்குது. இதில் எந்த டைப் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்றத பொறுத்து அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீக் அட்ராக்ஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயாவது வெளில போயிட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே டஸ்ட் வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆயிருக்கும். அப்போ டஸ்ட் வந்து டெபாசிட் ஆயிருக்கும் போது அப்போனா என்ன அர்த்தம்? அந்த டேபிளுக்கும் அந்த டஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்குன்னு அர்த்தம். அது ரொம்ப வீக்காக தான் இருக்கும். நம்ம ஊதுனா என்ன ஆயிடும்? அந்த டஸ்ட் வந்து பறந்து போயிடும் இல்லையா? அந்த டைப் ஆஃப் வீக் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம என்ன சொல்றோம்னா வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பலாம் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? ஒரு பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 0.6 டிகிரி வேணா நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். இது வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அல்கேன்ல வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ அல்கேன் மாலிகுலர் நமக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்கும். நமக்கு டைபோல் அட்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கிற இன்ட்ராக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குளோரைடு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே டெல்டா மைனஸாக இருக்கும், இங்கே நமக்கு என்ன இருக்கும்? டெல்டா ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். அப்போ இன்னொரு மெத்தில் குளோரைடு மாலிகுலர் எடுக்கும்போது அப்போ என்னன்னா இதுவும் நமக்கு வந்து டெல்டா ப்ளஸ்ஸாக இருக்கும், இது டெல்டா மைனஸாக வந்து இருக்கும். அப்போ டெல்டா ப்ளஸுக்கும் டெல்டா மைனஸ்க்கும் இடையில ஒரு அட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இது டைபோல் இன்ட்ராக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம கேஸாக மாற்றணும், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக்கணும்னா முதல்ல இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன் உடைக்கிறதுக்கு நம்ம நிறைய டெம்பரேச்சர் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாகும். அப்போ டைபோல் இன்ட்ராக்ஷன் இருந்தால் பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டைபோல் இது வந்து நமக்கு எங்கே இருக்கும்? மேக்ஸிமம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கும். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஆல்டிகைடு, கீட்டோன், ஆசிட் அந்த மாதிரி காம்பவுண்டில் நமக்கு டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும்.